பெருக்கு தொடர் வரிசை ஜிபி அதோடைய பொது வடிவம் சொல்லும்போது ஏ இன்ட்டு ஆர் ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஆர் கியூப் அப்படி கன்யூஸாக போயிட்டே இருக்கு. அது பெருக்கு தொடர் வரிசையுடைய என்னாவது உறுப்பு கேட்டால் அதுக்கான ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. இது அதுக்கான ஃபார்முலா. இதில் ஏ என்பது முதல் உறுப்பு. முதல் உறுப்புனா ஏ, பொது விகிதம்னா ஆர். இப்போ ஆர் நம்ம எப்படி பொது விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்? இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு. இரண்டாம் உறுப்பு வந்து முதல் உறுப்பா நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆர் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டால் அந்த 3 உறுப்புகள் என்னவா இருக்குன்னா ஏ பை ஆர் ஏ இன்ட்டு ஆரா இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 4 உறுப்புகளின் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டால் அந்த 4 உறுப்புகள் என்னவா இருக்குன்னா ஏ பை ஆர் கியூப் ஏ பை ஆர் ஏ இன்ட்டு ஆர் கியூபாக இருக்கும். கொஸ்டின் 3,9,27,81 என்ற தொடர் பெருக்கு தொடர் வரிசையா சொல்லி கேட்டுட்டா பொது விகிதங்களை கண்டுபிடிக்கிறது. பொது விகிதங்கள் சமமாக இருந்துட்டா அது பெருக்கு தொடர் வரிசை. இப்ப பொது விகிதம் நம்ம முதல் பொது விகிதம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப கண்டுபிடிக்கும் போது இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால நம்ம டிவைட் பண்றோம். இரண்டாவது உறுப்பு 9 பை முதல் உறுப்பு 3. இப்ப டிவைட் பண்ண 1 3 3 3 9 3 பை 1 3. நெக்ஸ்ட், இரண்டாவது பொது விகிதம் கண்டுபிடிக்கும் போது மூன்றாவது உறுப்பை இரண்டாவது உறுப்பால் டிவைட் பண்றோம். மூன்றாவது உறுப்பு 27 பை இரண்டாவது உறுப்பு வந்து 9. இப்போ டிவைட் பண்ண 9 9 3 9 27. இப்போ 3. அடுத்து மூன்றாவது பொது விகிதம் கண்டுபிடிக்கும் போது நாலாவது உறுப்பை மூன்றாவது உறுப்பால் டிவைட் பண்றோம். நாலாவது உறுப்பு 81 பை மூன்றாவது உறுப்பு 27. இப்போ டிவைட் பண்ணும்போது நம்ம 9ஆல் டிவைட் பண்ணும்போது 3 9 27. இங்கே 9 9 81. இப்போ 9 பை 3 1 3 3 3 9 3 பை 1 3. இப்ப பொது விகிதங்கள் நம்ம 3 பொது விகிதங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த R1 R2 R3 3 பொது விகிதங்கள் சமமா இருக்கு. அப்ப இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையாகும். பெருக்கு தொடர் வரிசையாகும். இரண்டாவது கொஸ்டின் 7, 14, 21, 28 அப்படி கன்வியூஷன் என்ற தொடர் பெருக்கு தொடர் வரிசையா சொல்லி கேட்கறாங்க. அப்படி பெருக்கு தொடர் வரிசையா கேட்டாவே பொது விகிதங்கள் கண்டுபிடிக்கிறோம். பொது விகிதங்கள் நம்ம கண்டுபிடிக்கும் போது பொது விகிதங்கள் சமமாக இருந்துட்டாவே அது பெருக்கு தொடர் வரிசையாகும். இப்ப என்னன்னா நம்ம முதல் பொது விகிதம் கண்டுபிடிக்கும் போது இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. இப்ப இரண்டாவது உறுப்பு 14 பை முதல் உறுப்பு 7. இப்ப டிவைட் பண்ண 1 7 7 14 2 பை 1 2. நெக்ஸ்ட், இரண்டாவது பொது விகிதம் நம்ம கண்டுபிடிக்கும் போது மூன்றாவது உறுப்பு பை இரண்டாவது உறுப்பு. மூன்றாவது உறுப்பு 21 இரண்டாவது உறுப்பு 14. டிவைட் பண்ணும்போது 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7 14 3 21. ஏன்னா 3 பை 2. இங்க வந்து R1 R2 ரெண்டுமே நாட் ஈக்குவலா இருக்கு. ரெண்டுமே சமமாக இல்லாம இருக்கு. சமம் இல்லாம இருக்கு. இது பெருக்கு தொடர் வரிசை இல்லை. இப்ப இல்லை நம்ம பெருக்கு தொடர் வரிசை இல்லை, ஜிபி இல்லை. மூணாவது கொஸ்டின் 9, 3, 1 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க சொல்லிட்டாங்க. 8வது உறுப்புனா T8 நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கான ஃபார்முலா TN ஈக்குவல் பெருக்கு தொடர் வரிசைக்கான 8வது உறுப்பை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் என்னன்னா இங்க என்னோட வேல்யூ 8. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ முதல் உறுப்பு 9. நெக்ஸ்ட் என்னன்னா ஆரோட வேல்யூ சொல்லும்போது இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு 3 முதல் உறுப்பு 9. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது 3 9 இங்க ஒரு 3 3 1 பை 3. இப்போ ஆரோட வேல்யூ 1 பை 3. நெக்ஸ்ட் நம்ம இதை ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது T என்னோட வேல்யூ 8. 8வது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவல் ஏவோட வேல்யூ 9 இன்ட்டு ஆரோட வேல்யூ 1 பை 3 பவர்ல வந்து n வந்து என்னன்னா 8 மைனஸ் 1. இப்போ சால்வ் பண்ணும்போது 9 1 பை 3 8ல 1 கழிச்சுட்டு 7. இப்போ நம்ம இங்க வந்து பவரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க 1 பை 3 பவர் வந்து என்னதுன்னா 7ஆ இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணும்போது இப்ப 1 பை 3 பவர் 7னா இப்போ 1 பை 3 நம்ம 7 டைம் ரைட் பண்ணோம். 1 பை 3 இன்ட்டு 1 பை 3 1 பை 3 1 பை 3 இன்ட்டு 1 பை 3 இன்ட்டு 1 பை 3 இன்ட்டு 1 பை 3 3 3 சார் 9. இங்க 3 சார் 9 3 3 சார் 9. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இங்க 3 இருக்கு. அடுத்து 9 9 சார் 81. இங்க 9 3 சார் 27. இப்போ 81 27 மல்டிபிள் பண்ணும்போது 1 into 7 7 7 7 8 சார் 56. அடுத்து நெக்ஸ்ட் 1 into 2 2 8 சார் 16. இப்போ 7 8 11 2
இதோட ஆன்சர் என்னன்னா நியூமரேட்டர் 1/2187. 9 into 1/2187. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 9 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 9 டேபிள்னு சொல்லும்போது ஏன்னா 9 இருக்கு, 9 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2 9s are 18, ரிமைனிங் பேலன்ஸ் 3 38. 38ல எத்தனை 9 இருக்குன்னா 4 9s are 36. 4 9s are 36, ரிமைனிங் பேலன்ஸ் 27. 27 எதுனா 3 இருக்கு. இங்க 1 into 9 9. இப்போ இதோட ஆன்சர் என்னதுன்னா 1/243. 1/243 இதோட ஆன்சர். நாலாவது கொஸ்டின், x+6, x+12 மற்றும் x+15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பை காண்க சொல்லிட்டாங்க. என்னன்னா இதுல தொடர்ச்சியான 3 உறுப்புகள் சொல்லிட்டாங்க. இது T1 முதல் உறுப்பு, அடுத்து T2, மூன்றாவது உறுப்பு வந்து T3 ன்னு வச்சுக்கிறோம். இது யூஸ் பண்ணி நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஒரு பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாவே இதுல பொது விகிதங்கள் இருக்கு. பொது விகிதங்கள் சமமாக இருந்தால் மட்டும்தான் பெருக்குத்தொடர் வரிசையா இருக்கு. இப்ப பொது விகிதம் நம்ம முதல் பொது விகிதம் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து இரண்டாவது பொது விகிதங்கள் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே சமமாக இருக்கும் இருந்தால் மட்டுமே அது பெருக்குத்தொடர் வரிசை. அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல் பொது விகிதம் எப்படி இருக்குன்னா இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. நெக்ஸ்ட் இரண்டாவது பொது விகிதம் எப்படின்னா மூன்றாவது உறுப்பு பை இரண்டாவது உறுப்பு. இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இப்ப இரண்டாவது உறுப்பு இது x+12 பை முதல் உறுப்பு வந்து x+6 ஈக்குவல் மூன்றாவது உறுப்பு வந்து x+15, அடுத்து இரண்டாவது உறுப்பு வந்து x+12. இப்போ நம்ம வந்து ஈக்குவலுக்கு ரெண்டு சைடுமே இருக்கு. இப்போ நீங்க கிராஸ் மல்டிபிள் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிபிள் மெத்தட் யூஸ் பண்ணும்போது x+12 into x+12 ஹோல் ஸ்கொயரா இருக்கு. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதை நம்ம ஸ்கொயரா எழுதிக்கலாம். ஆனா இங்க அப்படி எழுத முடியாது, ஏன்னா ரெண்டுமே என்னன்னா வேற வேற இருக்கு. இப்போ x+15 into கிராஸ் மல்டிபிள் மெத்தட் படி யூஸ் பண்ணும்போது x+16 இது பெருக்கலாம் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னா a plus b ஹோல் ஸ்கொயர் மெத்தட் ஃபார்முலா இருக்கு. இது நம்ம எப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ a plus b ன்னு சொல்லும்போது இது a ஓட மதிப்பு x வச்சுக்கலாம், b ஓட மதிப்பு 12 வச்சுக்கலாம். இப்போ a இந்த ஃபார்முலா எழுதும்போது என்னன்னா a வந்து x ஸ்கொயர் பிளஸ் b வந்து 12 ஸ்கொயர் பண்ணா 144. அடுத்து பிளஸ் 2ab 2 into a ஓட வேல்யூ x, அடுத்து b வந்து 12 ஈக்குவல். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த x எடுத்து முன்னாடி நம்ம ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணுவோம். x into x ஸ்கொயர், அடுத்து x into 15 x, அடுத்து நம்ம 6 எடுத்து முன்னாடி மல்டிபிள் 6 into x 6x பிளஸ் 15 6 90. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இங்க x ஸ்கொயர் பிளஸ் 144, இங்க 12 24x ஈக்குவல் x ஸ்கொயர் பிளஸ் இங்க x ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அப்ப 15x ஓட 6x கூட்டினா 21x பிளஸ் 90. இப்போ x ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு நம்ம கொண்டு வரும்போது அது பிளஸ் x வந்து இங்க இருபடி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆயிரும். நம்ம இந்த சைடு வந்து கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி இருந்தா ஈக்குவலுக்கு அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா இப்போ நம்ம எக்ஸா எல்லாமே முன்னாடி கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ் எல்லாமே பின்னாடி கொண்டு போயிடலாம். இப்போ என்னதுன்னா ஈக்குவலை கிராஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். இப்போ 24x இங்க பிளஸ் 21 ஈக்குவலை கிராஸ் பண்ணி வரும்போது மைனஸ் 21x ஆயிரு. இங்க இருக்கு 90 இருக்கு. இங்க பிளஸ் 144 ஈக்குவலை கிராஸ் பண்ணும்போது மைனஸ் 144 ஆயிரு. இப்போ 24xல 21x மைனஸ் பண்ணா 3x ஈக்குவல் என்னதுன்னா 144 90 நம்ம மைனஸ் பண்ணா 54 பெரிய நம்பருக்கு உண்டான மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை நம்ம சால்வ் பண்றோம். 3x ஈக்குவல் மைனஸ் 54 இருக்கும். இதை நம்ம x தான் தேவை. 3 வந்து x ஓட எப்படி இருக்கு பெருக்கலா இருக்கு. ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது வகுத்தலா சேஞ்ச் ஆயிரும். x ஈக்குவல் மைனஸ் 54 பை 3 வந்து பெருக்கல் ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது டிவிஷன் ஆயிரும் பை 3. இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 மீதி 2 24000 724. அப்ப என்னன்னா x ஈக்குவல் டு 18, இங்க முன்னாடி மைனஸ் இருக்கு மைனஸ். அப்ப x ஓட வேல்யூ மைனஸ் 18. அஞ்சாவது கொஸ்டின், ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு T8 ஈக்குவல் டு 7 768 மற்றும் பொது விகிதம் 2. பொது விகிதம் பெருக்கை தொடர் வரிசையில் பொது விகிதம் 6 ஈக்குவல் டு 2 எனில் அதன் 10வது உறுப்பை T10 நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப நீங்க சால்வ் பண்ணும்போது என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா பெருக்கத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா Tn ஈக்குவல் டு a into r பவர் n minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க T8 ஈக்குவல் டு 768 இருக்கு. இங்க என்ன இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குன்னு 8 இருக்கு. இப்போ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது a r 6 n ஓட வேல்யூ 8 minus 1 7 ஈக்குவல் டு 768. இப்போ நம்ம வந்து a r ஓட மதிப்பு என்னன்னா 2 பவர் 7 ஈக்குவல் டு 768. இப்போ நம்ம என்னன்னா a தான் தேவை. இப்போ a வச்சுட்டு என்ன 768 2 நடுக்கு ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது டிவிஷன் ஆயிரும். ஏன்னா இங்க மல்டிபிளா இருக்கு. ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது டிவிஷன் 7 2 நடுக்கு 7. இப்போ a ஓட மதிப்பு இங்க கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன 10வது உறுப்பு. இங்க 10வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லும்போது T10 ஈக்குவல் என்னதுன்னா
இங்கே அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஏ இன்ட்டு ஆர் பவர் என்னோட மதிப்பு என்னதுன்னா இந்த இடத்துல என்ன 10 இருக்கு. 10 சப்ஸ்டியூட் 10 மைனஸ் 1 9. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ 768/2/7. இப்போ 768/2/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2/9. இப்போ நம்ம இங்கே இதை சால்வ் பண்ணும்போது இங்கே 768 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே டிவிஷன் பண்ணுறோம். ஏன்னா இது மல்டிபிளாகவும் இந்த டிவைடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த டிவைட் பண்ணும்போது 2 இங்கே எத்தனை 7 டைம் இருக்குது. இங்கே 2 வந்து 9 டைம் இருக்குது. அப்போ 7 டைம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணும்போது இங்கேயும் நம்ம 7 டைம் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது 9ல் 2 இந்த 7 மைனஸ் பண்ணால் 2 இருக்குது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 பவர் 2. இப்போ 768 இன்ட்டு 2/2 4. இதை வந்து நம்ம பெருக்கும்போது 8 நாங்க 32க்கு 2 மீதி 3. அடுத்து 6 நாள் 24 24 ஒரு 3 கூட 27 2. அடுத்து 7 நாள் 28 2 கூடனா 30. இப்போ என்னன்னா இதோடைய 10வது உறுப்பு என்னவா இருக்குன்னா 3072.